நான் கோயில் பூசாரிக்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் அண்ணி. அவர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுவும் பாரதிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க தாராளமா தேங்காயும் உடைக்கலாம், பூஜையும் பண்ணலாம்னு சொன்னாரு. அத்தை, பாரதிக்கு வளகாப்பு நடத்துனீங்களா? ஆமா ஸ்வேதா. அவ எங்க இருக்கா? அவ போன இடமே தெரியல. அவளை இன்னும் தேடிட்டு இருக்கேன்னு உங்க புள்ள சொல்லுவாரு. ஸ்வேதா, நிஜமாவே இன்னும் அவனுக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியாது. நான் எதேச்சியா அவளை கோயில்ல பார்த்தேன். சரி, எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அட்ரஸையும் வாங்கிட்டு வந்தேன். சரி, அவளை பார்த்து அவகிட்ட பேசாம இருக்க முடியாது. எதுக்காக அட்ரஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு போனீங்க? வளகாப்பு ஏன் பண்ணீங்க? ஸ்வேதா, இத பத்தி நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இத பாரு, உன் வயித்துல வளர்ற குழந்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் அவ வயித்துல வளர்ற குழந்தையும். அத நீ புரிஞ்சுக்கோ. ஆமா சொன்னீங்க, இல்லங்கல. அதுக்காக 7ஆம் மாசம் எனக்கு பண்ற மாதிரி அவளுக்கும் வளகாப்பெல்லாம் பண்ணுவீங்களா? நானும் அவளும் ஒன்னாத்த? யார் சொன்னா? சச்ச, கண்டிப்பா இல்ல. நீ அவளும் எப்படி ஒன்னாக முடியும்? அவ யாரோ என்னவோ, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. அது நம்ம சந்துருவோட வாரிசு ஸ்வேதா, இந்த வீட்டோட வாரிசு. எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேரத்துல அம்மா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கும்னு. அதுக்காக தான் ஸ்வேதா இந்த வளகாப்பு எல்லாமே, வேற எதுவுமே கிடையாது. ஸ்வேதா, பாவம் அந்த பாரதி. அவளுக்கும் நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? உங்க அத்தைக்கு அவ மேல ஒரு அனுதாபம், ஒரு இரக்கம், அவ்வளவுதான். நீ அப்படிதான் எடுத்துக்கணும். என்ன ஸ்வேதா, இத பாரு, உனக்கு வேணா பாரதி வயித்துல வளர்ற குழந்தை தேவையில்லாம இருக்கலாம். அது அவசியமும் இல்ல. நீ அத பார்க்க வேணாம், தூக்க வேண்டாம், ஏன் தொடக்கூட வேணாம். அத பத்தி நீ கவலைப்படாத. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். அந்த பாரதிய நீங்க போய் பார்த்ததும், இறக்கப்பட்டு வளகாப்பு பண்ணதும் என்கிட்ட நீங்க மறைச்சது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் ஒன்னும் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் வரல. நீங்களே போயிட்டு வாங்க. ஸ்வேதா, என்ன இவ?